உங்களுக்குள்ளே ஜாமம் காக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. உங்கள் ஆவியும் ஆத்மா. ஜாமம் காக்கிறவங்க உங்கள் ஆவி தான் உங்களை அலாட் பண்ணும். ஜாமம் காக்கிறதுனா யார்? வாட்ச் பண்ணுறவங்க, வாட்ச்மேன், குர்கா. நைட்டில் ஒரு வாட்ச் பண்ணுறாங்க பாருங்கள், தூங்காமல் விழிச்சிருக்காங்க பாருங்கள். அமேன். அந்த வாட்ச் விழித்திருக்கிறவங்க. அமேன். உங்கள் ஜீவியத்தில் ஏதாவது மாறுபாடு இருக்குதுன்னா உங்களை தட்டி எழுப்புறவங்க. அதிகாலமே அவரை தேடு, அதிகாலமே கருத்தாய் தேடு மகனே. தூங்கும் போதே அதை செட் பண்ணி வச்சுருவாங்க உங்களுக்குள்ளே எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும்னு. நீங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருந்தால் தான் அந்த செட்டிங் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் சரியான தூங்கு முஞ்சாக இருந்தால் உங்களுக்கு அந்த செட்டிங் வராது. நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, கையை முடக்கி கொண்டு தூங்கு. உன் தரித்திரம் வழிபோக்கனை போல் வரட்டுன்னு அது கொஞ்சம் கூட சேர்ந்து தூவம் போட்டு நல்லா தூங்க வச்சிரும். டீப் ஸ்லீப்பில் போகிறவங்களுக்கு இது தான் இருக்க வேண்டியது தான், தூக்கம் இருக்க வேண்டியது தான். ஆனால் ஜபத்தை தடை செய்கிற தூக்கம் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இது சபைக்கு சொல்கிற வார்த்தை.